அனைவருக்கும் வணக்கம். ஆண்களுக்கான மச்ச பலன்களை 3 பதிவுகளாக பதிவிட்டு வருகிறோம். கடந்த பதிவில் ஆண்களுக்கு கழுத்து, தோல், முதுகு, மார்பு, வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் உள்ள மச்ச பலன்களை பற்றி பார்த்தோம். இன்றைய இறுதி பதிவில் ஆண்களுக்கு கை மற்றும் கால் பகுதிகளில் உள்ள மச்சங்களுக்கு என்ன அதிர்ஷ்ட பலன்கள் என்பதை பற்றி பார்ப்போம். இடது உள்ளங்கையில் மச்சமுள்ள ஆண்கள் பொறுமை இல்லாதவர்கள். எந்த வேலையை செய்தாலும் அவசரமாக முடிக்கும் தன்மை கொண்டவர்கள். அதிக அளவில் எதிர்ப்புகள் உண்டாகும். இதனால் இவர்களுக்கு சில காரியங்களில் தோல்வி மற்றும் இழப்புகளை சந்திக்க வாய்ப்புண்டு. எனவே நிதானமாக சிந்தித்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதுவே வலது உள்ளங்கையில் மச்சமுள்ள ஆண்கள் அதிர்ஷ்டசாலிகள், தெய்வ பக்தி உடையவர்கள், அறிவாளிகள். இவர்களுக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. அவர்கள் செய்யும் தொழிலில் கொடிகட்டி பறப்பார்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார்கள். புகழ் செல்வாக்குடன் இருப்பார்கள். இடது உள்ளங்கையின் பின்புறம் மச்சமிருந்தால் அமைதியானவர்கள், சண்டைகளை விரும்பாதவர்கள், தீய குணம் உள்ளவர்களை கண்டால் ஒதுங்கி விடுவார்கள். வலது உள்ளங்கையின் பின்புறம் மச்சமுள்ள ஆண்கள் கோபக்காரர்கள். தனது முரட்டுத்தனம் மற்றும் கோபத்தால் மற்றவர்களிடம் எதிர்ப்பு, பகை ஏற்படும். கை விரல்களின் பலன்கள் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். முதலில் இடது கை விரல்களின் பலன்களை பார்ப்போம். கட்டை விரலில் மச்சமுள்ள ஆண்கள் நேர்மையானவர்கள். முன்னேற்றத்தில் தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளித்து வெற்றி பெறுவார்கள். ஆள்காட்டி விரலில் மச்சம் இருப்பவர்கள் கடுமையாக உழைத்து செல்வம் சேர்ப்பார்கள். நல்ல குணங்களை உடையவர்கள். அடுத்தவரை ஏமாற்ற மாட்டார்கள். நடு விரலில் மச்சம் இருப்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். வசதி மற்றும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வை அடைவார்கள். தெய்வ பக்தி உள்ளவர்கள். மோதிர விரலில் மச்சமுள்ள ஆண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் இருக்கும். வரவிற்கேற்ற செலவுகள் இருக்கும். சில சமயங்களில் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புண்டு. சுண்டு விரலில் மச்சமுள்ள ஆண்கள் பிடிவாதக்காரர்கள். நல்ல வசதியான வாழ்க்கை அமையும். அடுத்து வலது கை விரல்களின் பலன்களை பார்ப்போம். கட்டை விரலில் மச்சமுள்ள ஆண்கள் தெய்வ நம்பிக்கை மற்றும் நல்ல குணங்களை உடையவர்கள். சமூகத்தில் நல்ல அந்தஸ்து மற்றும் பெயருடன் வாழ்வார்கள். ஆள்காட்டி விரலில் மச்சம் இருப்பவர்கள் நல்ல குணங்கள் உடையவர்கள், நேர்மையானவர்கள். நடு விரலில் மச்சம் இருப்பவர்கள் செய்யும் தொழில்களில் சிறந்து விளங்குவார்கள். வசதியான வாழ்க்கை அமையும். மோதிர விரலில் மச்சம் இருந்தால் எதிலும் எச்சரிக்கையுடன் இருப்பார்கள். இவர்களின் அறிவு மற்றும் ஆற்றலால் செல்வம் பல வழிகளில் வந்து கொண்டே இருக்கும். சுண்டு விரலில் மச்சமுள்ளவர்கள் கம்பீரமான தோற்றத்துடன் உயர்ந்த செல்வாக்கு பெற்றவர்களாக இருப்பார்கள். பொறுமைசாலிகள். எதையும் திறமையாக கையாளக்கூடியவர்கள். அடுத்து கால் பகுதிகளில் மச்சங்களுக்கு என்ன பலன்கள் என்பதை பார்ப்போம். இடது தொடை பகுதியில் மச்சமுள்ள ஆண்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார நிலை எப்போதும் ஒரே சீராக இருக்காது. அடிக்கடி பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம். வலது தொடையில் மச்சமுள்ள ஆண்கள் அதிர்ஷ்டசாலிகள். நல்ல யோக பலன்கள் ஏற்படும். இவர்களுக்கு வேலைக்கு செல்லும் மனைவி அமைய வாய்ப்புண்டு. மனைவியின் குடும்பம் வாயிலாக உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கையில் இன்பம் மற்றும் துன்பம் இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் மன உறுதி உடையவர்கள். நேர்மையானவர்கள். இடது முழங்காலில் மச்சமிருந்தால் நல்லதல்ல. இவர்களுக்கு நற்பலன்கள் குறைவான அளவில் கிடைக்கும். பெண்களால் அதிக செலவுகள் மற்றும் தொல்லைகள் ஏற்படலாம். அதுவே வலது முழங்காலில் மச்சமுள்ள ஆண்களுக்கு வாழ்க்கையில் அடிக்கடி அதிர்ஷ்டமான யோக பலன்கள் ஏற்படும். பல வெற்றிகளை காண்பார்கள். இடது பாதத்தில் இடதுபுறம் மச்சமிருந்தால் நன்மையான பலன்கள் நடைபெறுவது குறைவாகவே இருக்கும். வலதுபுறம் மச்சமுள்ள ஆண்கள் அதிக பயணங்களை மேற்கொள்வார்கள். வலது பாதத்தில் இடதுபுறம் மச்சமிருந்தால் மிகவும் பொறுமைசாலிகளாக இருப்பார்கள். வலதுபுறம் மச்சமுள்ள ஆண்கள் தெய்வ பக்தி உடையவர்கள். இரக்க குணம் உண்டு. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் கொண்டவர்கள். கால் விரல்களுக்கு அருகே மச்சமுள்ள ஆண்கள் தனிமையை விரும்புவார்கள். காலின் கட்டை விரலுக்கு அருகே மச்சமிருந்தால் அதிர்ஷ்டசாலிகள். கள்ளம் கபடம் இல்லாதவர்கள். இவர்கள் செய்யும் காரியங்களில் சிறிய அளவு முயற்சி செய்தாலே போதும். எளிதில் அதிக லாபத்துடன் வெற்றி காண்பார்கள். சகல வசதிகளுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். இந்த பதிவுடன் ஆண்களுக்கான மச்ச பலன்கள் நிறைவு பெறுகின்றன. அடுத்த ஆன்மீக பதிவில் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.